சேதப்படுத்தி அதை கொலை செய்து இந்த மாதிரி தூக்கி எறிகிறதுக்கு எப்படி மனசு வரும்? கடந்த திங்கட்கிழமை 18/11/2024 இங்கே மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் விளாச்சேரி கிராமத்துக்கு அருகே கலக்கக்கூடிய நிலையூர் கால்வாய் அல்லது ஹரிகேசரி கால்வாய் செப்பனிடக்கூடிய பணியை பொதுப்பணித்துறை செஞ்சுருக்காங்க. இந்த பணி செய்கிறது பார்த்தீங்கன்னா உள்ளே பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே தடுப்பு சுவர்கள் இருக்குது, கால்வாய் உள்ளே இருக்குது, அதை ஒட்டி காங்கிரீட் தடுப்பு சுவர்கள் கட்டப்பட்டிருக்கு. இந்த கால்வாயின் கரை ஓரமாக பனை மரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 3-4-5 அடி உயரம் உள்ள பனைமர கன்றுகள் வளர்ந்துள்ளது. இந்த பனைமரக்கன்றுகள் சுமார் ஒரு 50க்கும் மேற்பட்ட பனைமரக்கன்றுகள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் வாகனத்தை வைத்து ஏற்றியும் சில பனை கன்றுகளை வேரோடு பிடுங்கி அப்புறப்படுத்தியது ரொம்ப வேதனையா இருக்கு. மற்ற மரங்களை போல அல்லாம இந்த பனை மரம் வளர்றதுக்கு ரொம்ப காலம் எடுத்துக்கிறது. இப்ப இந்த பனை மர கன்றுகள் எல்லாமே இன்னைக்கு இந்த கரையில வளர்ந்து இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்களுடைய உழைப்பு இந்த பனை மரம் இங்க இருக்கக்கூடிய ஒரு காரணம் இருக்கு. சரிங்களா? இதுல அரசும் காரணம் பாத்தீங்கன்னா அரசாங்கம் பனை மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி வலியுறுத்தியது. அரசாங்கம் தனது தோட்டக்கலைத்துறை மூலமாக பனை விதைகளை கொடுத்து நட செய்தது. இது மாதிரி அரசாங்கமும் சரி பொது அமைப்புகளும் சரி பனை மரங்களை கொண்டாடியது. எங்களை போன்ற தன்னார்வலர்கள் நிறைய பேரு கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த நிலையீர் கால்வாய் முழுவதுமாக ஆயிரக்கணக்கான பனை விதைகளை ஒவ்வொன்றாக நட்டோம். அதுல பள்ளி சிறார்கள் முதல் வயதானவர்கள் வரை எல்லாருமே ஆர்வத்தோட பங்கேற்று இந்த 2020 தொடங்கின அந்த பனை விதைப்பு 2024 முடிய போது இந்த மரங்கள் எல்லாமே இங்க பாருங்க எவ்வளவு உயரம் வளர்ந்து இருக்கு. இந்த மரத்தை இப்ப சாய்ச்சிட்டாங்க, மரம் சாஞ்சிருச்சு. இது நிமிர்ந்து இருந்தது அப்படின்னா என்னோட உயரமா இருக்கு. கிட்டத்தட்ட 5 அடி 6 அடிக்கு மேல ஒரு பனை மரம் வளர்றதுக்கு இத்தனை ஆண்டு காலம் இருக்குது. இந்த சூழல்ல எந்த ஒரு இப்படி பொறுப்புன்னு சொல்லலாமான்னு தெரியல. இந்த பொறுப்பு இல்லாம இதை செய்ததும் அரசு துறை தான். அரசு வலியுறுத்துகிறது பனை மரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி. இன்னொரு பக்கம் அந்த துறை சார்ந்தவர்கள் அது அரசு துறை பொதுப்பணித்துறையோ நெடுஞ்சாலைத்துறையோ இந்த பனை மரங்களை ஒரு பொருட்டாவே மதிக்காம இவ்வளவு இந்த 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் பாடுபட்டு முளைத்த இந்த பனை மரம் ஒரே நாள்ல இல்லாம போயிடுச்சு. இப்ப நாங்க திரும்ப இந்த மரத்தை வளர்க்கறதுக்கு இன்னும் 5 ஆண்டு காலம் நாங்க காத்திருக்கணும். இன்னைக்கு காலநிலை மாற்றம், உலக வெப்பமயமாதல் குறித்து நிறைய பேசுறாங்க. அரசாங்கம் சார்பாக நிறைய கோடிக்கணக்கில் உலக லெவல்ல செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இதில் பசுமை பருப்பை அதிகரிக்கணும்னு சொல்லி நிறைய போடுறாங்க. அதுவும் அந்தந்த நாட்டினுடைய இயல் தாவரங்களை பாதுகாக்கணும்னு சொல்லி போராடுறாங்க. அதுவும் பனை மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தாவரத்தை பாதுகாக்கிறதுக்கு தமிழ்நாடே போராடிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில தமிழ்நாடு சார்ந்த ஒரு துறையினர் இந்த மலை மரங்களை ஒரு பொருட்படுத்தாம அகற்றுறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு வேதனையா இருக்கு. கண்டிப்பா மாதிரியான சம்பவங்கள் இனி வேறு எந்த நீர்நிலைகள்லயும் நடக்கக்கூடாதுன்றது எங்களுடையது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் நடந்திருக்கு. இதே மாதிரி எல்லா பகுதியிலும் நடக்குது. இது ஒரு இடம் 2 இல்ல. இது குறித்து இது தொடக்கத்திலேயே நமக்கு தகவல் தெரிஞ்சா நம்ம முன்கூட்டியே இதை எப்படி தடுக்கலாம்ன்றத முயற்சிக்கலாம். ஆனா இது அகற்றுறதுக்கு பிறகு நம்ம தகவல் கிடைக்கிறதுனால எங்களால எந்த முயற்சியும் எடுக்க முடியறதில்லை. அது போக பொதுப்பணித்துறை நம்ம கேட்கிறப்ப கண்மாய் கரைகள்லயோ இந்த மாதிரி கால்வாய் கரைகள் எதுலையுமே நீங்க மரக்கன்று வைக்க கூடாது, அதுக்கு நீங்க வெளிப்புற கரைகள்ல வைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கால்வாயினுடைய வெளிப்புற கரை தான் இந்த
கரை இதில் தான் அங்கே வந்து பனை விதை விதைக்கப்பட்டு இருக்கு. அவங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இப்ப நீங்க பாக்குறீங்க பாத்தீங்களா, இந்த பக்கம் நீங்க நடவு செய்யுங்க. இதுக்கு நடுவுல வந்து வண்டி பாதை போயிட்டு இருக்கு. விவசாயிகள் அவர்களுடைய பொருட்களை உற்பத்தி பண்ணி வெளியில கொண்டு போறத வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து விவசாயிகளுடைய நிலம் இருக்கு. இந்த பக்கம் வந்து அரசுடைய பொதுப்பணித்துறையினுடைய இடம், மக்களுக்கான நம்மளுடைய இடம் இங்கிட்டு இருக்கு. சரிங்களா? அப்ப நமக்கான இடத்துலதான் என்னால வந்து பனை விதை விதைக்க முடியும். இந்த பக்கம் நான் பனை விதை விதைக்கிறப்ப என்ன ஆகுது அப்படின்னா, அங்குடைய விவசாயிகள் அதை சம்மதிக்கணும். முதல்ல அது பொதுப்பணித்துறையுடைய கரையா இருந்தாலுமே சில நேரங்கள்ல மரங்கள் வளர்வது வந்து அது வந்து ஒரு இயல் தாவரமா இருக்கிறதுனால அது பெரும்பாலும் வந்து உற்சாகப்படுத்துவது கிடையாது. அவங்க பெருமரங்கள் கரையோரமா வைக்கிறப்ப நிழல் பட்டு விளைச்சல் குறைஞ்சிருந்ததுனாலே பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா வயல்வெளிகள் எல்லாமே வந்து கரைகள் எந்த மரமும் வைக்க மாட்டாங்க. ரொம்ப அரிதா தென்னை மரம் இந்த மாதிரி வைப்பாங்க, இல்லைன்னா தேக்கு மரங்கள் போன்ற மரங்களை வைப்பாங்க. இதெல்லாம் எல்லாமே வந்து பணப்பயிர்களா இருக்கிறதுனால. மற்ற இது போன்ற பனை மரம் போன்ற ஒரு மரங்கள், அதுவும் பல ஆண்டுகள் இன்னைக்கு பனை வெள்ளம்லாம் யாரும் வாங்காதனால அது பெருசா வந்து யாரும் பயிரிடுறது கிடையாது. ஆனா தென்னை மரங்கள் போன்ற பணம் வரக்கூடிய மரங்கள் வந்து நம்ம நட்டு இது பண்ணிட்டு இருக்கோம். அதனால எங்க இங்கிட்ட வச்சோம்னா இந்த மரம் உத்தரவாதம் கிடையாது. அது இந்த கண்ட விதைகள் முளைத்தாலுமே நாளைக்கு அதை புடுங்கி போடக்கூடிய சூழல் இருக்குன்றதுனால நாங்கள் இந்த பக்கம் பெரும்பாலும் தவிர்க்கிறோம். இருந்தாலும் வைக்கிறோம். இதை வச்சிருக்கோம் பாருங்க, இந்த கரையில வச்சிருக்கோம். நாளைக்கு இந்த மரமும் வந்து இங்க ஏதோ சாலை வருதுன்னா அந்த சாலை விரிவாக்கத்துல கால்வாய் வந்து விரிவாக்கத்துல வந்து எதுவும் ஆகாது. பட் இது மாதிரியான இடங்கள் வந்து கண்டிப்பா விரிவாக்கத்துல இந்த பனை மரங்களும் காணாம போயிடும். அதாவது ஏதாவது ஒரு கரை இல்ல எங்களுக்கு வந்து உத்தரவாதம் இருக்கணும் இந்த மாதிரி பனை மரங்களை நடுவதற்கு. இல்லைன்னா எங்கேயுமே, அதாவது ஒட்டுமொத்தமா காங்கிரீட் காடுகளா இருக்கு, நகரத்துக்குள்ள பனை மரம் வைக்க முடியாது. ஊருக்கு வெளியில ஒரு நீர்நிலைகள்ல பனை மரங்களை வைக்கிறதுக்கான சூழல் இருந்தாலுமே இது மாதிரியான துறை சார்ந்த புரிதல் இல்லாதனால அவங்க கரைகள்ல மரக்கன்றுகள் நடாதீங்க, பனை மரங்கள் விதைக்காதீங்க, நாங்க புடுங்கி போட்டுதான் செய்வோம், ஆழப்படுத்தப்படக்கூடிய பணிகளோ இல்லை கரைகளை பலப்படுத்தக்கூடிய பணிகளோ நாங்க புடுங்கி எரிஞ்சிடும் சொல்லி ரைட் சொல்றாங்க. சொல்ல போனா பனை மரங்களுடைய தன்மையே கரைகளை பலமா வச்சுக்கிறது தான். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா, மரங்கள்னாலே கரைகளை சேதப்படுத்தணும் சொல்லி அதை வந்து அகற்றி வீசி எறிவதற்கு முயற்சி பண்றாங்க. அதனால இது ஒரு மிக முக்கியமான தகவல். நீங்க பார்க்கக்கூடிய காட்சி வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எல்லாத்துக்கும் வேதனை அளிக்கும். அதாவது ஒரு பனை மரத்தின் வீழ்ச்சி. இங்க பாருங்க, ஒரு பனை மர கண்டை வந்து எவ்வளவு மோசமா வந்து வெட்டி எரிஞ்சிருக்காங்க. இதை வெட்டி இப்படி அகற்ற வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து இப்படி புடுங்கி எரிஞ்சிருக்கிறது வந்து எவ்வளவு மோசமான ஒரு செயல் பாருங்க. எப்படி ஏன் கோவம், பனை மரத்தின் மீதான ஏன் கோவம், இயற்கை மீது ஏன் இவ்வளவு கோவம் வருது மனிதர்களுக்கு? இதெல்லாம் வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கு. பனை மரம்லாம் பிடிங்கி போட்டிருக்காங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு பனை மரத்தை பிடிக்கிறதுனால? அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? 3 நாள் வேலை ஃபுல்லா வைக்கிறீங்கல்ல பனை விதை, அந்த வேலை வேஸ்டா போயிருதுல்ல. கம்மியாக்கரையெல்லாம் வச்சோம், போன மாசம் முத மாசம் வச்சோம். நாங்க வளர்த்து பிடிங்கிறாங்களே, கஷ்டம். அவங்கள்தான் சொல்லணும், நெஸ்கர் உங்கள்தான் கேட்கணும். இதுல வச்சாலும் பரவாயில்ல, இதுல வச்சா வேஸ்டா தான் பிடிங்க எடுத்துருக்காங்க. இதுதான் வந்து எல்லா பக்கமே வந்து நமக்கு பனை. இங்க பாருங்க, இதே அளவுக்கு தான் இங்க மரம் வந்து பாருங்க, இவ்வளவு பெரிய மரமா வந்து முளைச்சிருக்கு. இதை கட்டி பிடிச்சி தரணும்னு ஆசையா இருக்கு. அங்கிட்டு பாருங்க எப்படி ஒப்பாரி வச்சு அழுகிறதா. இந்த பக்கம் போனோம்னா ஒப்பாரி வச்சு அழுகணும். இத பாருங்க நசுக்கி இருக்காங்க, இந்த வாகனத்தை கொண்டு நசுக்கி இருக்காங்க. வாகனத்தின் தடத்தை பாருங்க. இத ஒரு 2 அடிக்கு தள்ளி அவங்க சுத்தம் பண்றதுக்கு முயற்சி பண்ணிருக்கலாம். இல்ல அந்த கன்றுகள் இல்லாத பகுதி, இங்கதான் கன்றே கிடையாது, இந்த மாதிரி இடங்கள்ல இது பண்ணலாம். அதாவது இன்னைக்கு பொறியியல் துறை நல்லா ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, நிறைய பொறியாளர்கள் வெளியே வந்திருக்காங்க. இந்த சின்ன விஷயம், ஒரு கால்வாயை இயற்கைக்கு எந்த ஒரு சேதமும் இல்லாம துப்புரவுப்படுத்தக்கூடிய பணியை வந்து ஏன் செய்யலைன்றது முதல் கேள்வி. இன்னொன்னு, ஒரு கால்வாயை தூய்மைப்படுத்தணும் அப்படின்னா, இல்ல தூர்வாரணும் அப்படின்னா அது மழை காலத்துல செய்யக்கூடாது. மழை காலம் தொடங்குவதற்கு முன்னாடியே இந்த பணிகள்லாம் செஞ்சு முடிச்சிருக்கணும். அப்ப கால்வாய்க்குள்ள வாகனத்தை இறக்கி சுத்தம் பண்ணிருக்கலாம்.
இப்படி கரைகள்ல நின்று ஒரு கால்வாயை சுத்தம் பண்றது, திரும்ப அந்த கரைக்கு போய் இங்க பாருங்க, அங்கேயும் பனை மரங்கள் நிறைய இருக்கு. அதையும் அடுத்து இதே துறைகள் புடுங்கி எறியுன்றதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. இந்த கரை முழுக்கவும் நம்ம வச்சிருக்கோம் பனை மரங்கள் எல்லாமே 4 அடி 5 அடி வளர்ந்து நிக்குது. இதுக்கும் உத்தரவாதம் இல்லை. அப்ப பனை மரம் பாதுகாக்கணும்னு சொல்லி நம்ம எல்லாமே ஊக்குவிக்கக்கூடிய ஒரு அரசு தயவு செய்து பொதுப்பணித்துறைக்கோ இல்ல மற்ற துறைகளுக்கோ சில வழிகாட்டு முறைகளை வந்து கொடுக்கணும். அப்படி கொடுத்தா மட்டும்தான் இந்த மாதிரியான பனை மரங்கள் பாதுகாக்கப்படும். பாருங்க, வேரோடு அகற்றப்பட்ட ஒரு பனைமர கன்று. இது வேறு. இந்த வேரோட புடுங்கி எரிஞ்சிருக்காங்க இங்க இருந்து. இவ்வளவு பெரிய ஒரு பனைமர கன்றை சேதப்படுத்தி அதை கொலை செய்து இந்த மாதிரி தூக்கி எறிகிறதுக்கு எப்படி மனசு வரும்? இது எவ்வளவு இதை வழிநடத்தக்கூடிய அந்த துறை அதிகாரிகள் என்ன செய்யறாங்க? கோபம் வருது. இப்ப ரொம்ப கோபம் வருது. இந்த மரத்தை இப்படி பாக்குறப்ப கோபம் வருது. யார் திட்டுறது யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இந்த சந்தர்ப்பத்தில் நாங்க ஸ்பாட்ல இருந்திருந்தேன் அப்படின்னா கண்டிப்பா இது நடந்திருக்காது. ஆனா நம்ம எப்பவுமே இந்த மரங்கள் பக்கத்துல இருக்க முடியுது இல்லை பாதுகாக்கிறதுக்கு. இவ்வளவு பெரிய மரம் வந்து இன்னைக்கு இது தரையில நிக்கிறப்ப பாருங்க இவ்வளவு உயரம். பனை மரம் வளர்றதுக்கு கிட்டத்தட்ட 4 to 5 ஆண்டுகள் எடுத்துக்கிறது. இப்ப இந்த 5 ஆண்டு காலமான ஒரு காலம் 0 ஆயிடுச்சா, 0 ஆயிடுச்சு. அப்ப திரும்ப இதே அளவுக்கு நான் 5 ஆண்டு காலம் நான் உழைக்க வேண்டியிருக்கு. திரும்ப இந்த 5 ஆண்டுகள் கழிச்சு இதே அதிகாரிகள் வந்து இதே பனை மரங்களை பிடிங்கி வச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப இதுக்கு ஒரு சட்ட வழிமுறைகள் இருக்கணும். இது ஒரு மரம் சரிங்களா. இது 2வது மரம். இந்த 2வது மரம் வேரோட பிடிங்கிருக்கு. இப்படி மரங்கள் வந்து வேரோட பிடுங்கப்பட்டிருக்கிறது வந்து ரொம்ப வருத்தம் அளிக்குது. அரசு பொதுப்பணித்துறையினர் செய்யக்கூடிய பணிகள்ல சில வழிகாட்டு முறைகளை வந்து வழங்க வேண்டும்ன்றது எங்களுடைய ஆசை. இது சம்பந்தமா நம்ம கோவப்படுறதோ வருத்தப்படுறதோ அழுகிறதோ எதுவும் வந்து தீர்வை கொடுக்காது. ஒரு அரசு அது நிலைமையை கொஞ்சம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணணும். இந்த பொதுப்பணித்துறை ஒப்பந்தம் வழங்கக்கூடிய அந்த ஒப்பந்தக்காரர்கள் முறையான சுற்றுச்சூழல் குறித்த பயிற்சிகளை எடுத்துக்கொண்டார்களா அப்படின்றத பார்க்கணும். நூறு வேலையா வைக்காத வேலையா கதை எடுத்துட்டு வரோம்னே முடிஞ்சு எழுதிட்டாங்களே வளர்த்தத அதான் வருத்தப்பட்டு பேய் அடைதா பனை மரத்துல பேய் அடைதா ஞாபகம் வருதுங்க. இந்த பனை மர வந்து இந்த பனை மரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2016ஆம் ஆண்டு இதே கண்மாய்க்கரை விளாச்சேரி கண்மாய்க்கரை நாங்கள் நடுறப்ப வந்து ஒரு பாட்டிமா சொல்கிறாங்க, தம்பி உங்களுக்கு வேறு வேலை இல்லையா, எதுக்கு இந்த பனை மர விதையை வந்து இங்கே விதைக்கிறீங்க, இது நாளைக்கு வளர்ந்துச்சு இதில் பேய் அடையும், இது பேய் மரம்னு சொல்லி எங்களை வந்து அப்போ எச்சரித்தாங்க. உண்மைக்கே தான் அந்த மரம் வளர்ந்துருச்சு, பேயும் வந்துருச்சு. பாவம் அந்த பனை மரமே அதுக்கு பலியாகி புரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பனை மரம் நாங்கள் விதைச்சோம், வளர்ந்துச்சு. பாட்டி சொன்ன மாதிரியே பேய் வந்தது. பேய் வந்து மரத்தை சாச்சிருச்சு. இதுதான் வந்து அந்த பாட்டி சொன்னபடிய கருத்து சரிங்களா. ஸோ இங்கே வழிகாட்டுதல் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த ஒப்பந்தக்காரர்கள் சுற்றுச்சூழல் குறித்த முறையான பயிற்சி அதற்கான சான்றிதழ் வழங்கப்பட வேணும். அதுக்குன்னு தனியாக ஒரு பயிற்சி வழங்கப்பட வேணும். ஒரு ஜேசிபி கான்ட்ராக்டர் ஆகட்டும் இல்லை வேற எந்த ஒரு கான்ட்ராக்டர் ஆனாலும் அவர்களுக்கு முறையான சுற்றுச்சூழல் பயிற்சி. ஒரு கரையை வலுப்படுத்துவதற்கு அங்கே எதை அகற்ற வேண்டும் எதை அகற்றக்கூடாது, மண்ணை எவ்வளவு மீட்டர் அள்ள வேண்டும் அள்ளக்கூடாது, இது மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்பட்டு அதை வழிநடத்தக்கூடிய அதிகாரிகளும் பயிற்சி பெற்றவர்களா, அதை சரியாக அந்த அதிகாரிகள்
நடைமுறைப்படுத்துகிறார்களான்றத கண்டிப்பா வந்து கண்காணிக்கணும். இது மாதிரியான சட்டங்கள் இல்லாதனாலதான் ஜேசிபி காரரு டிரைவருக்கு இதை பத்தி எதுவுமே தெரியல. நேற்று நான் ஸ்பாட்ல வந்து இந்த பனைமரம் அப்படின்னு பனைமரத்தை ஃபுல்லா பிடிங்க எடுத்துட்டேனே அப்படின்றாரு. பனைமரத்தை பிடுங்காதீங்கன்னு சொல்ல வர்றேன், ஆனா அவரு நான் பனைமரம் சொன்னோடனே அதெல்லாம் எடுத்தாச்சு அப்படின்றாரு. அப்ப பனைமரம் குறித்தான ஒரு பகுத்தறிவு இல்ல. சரிங்களா? நம்ம நிறைய வந்து மூட நம்பிக்கை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம், தந்தை பெரியாரை பத்தி பேசுவோம். ஆனா பனை மரத்துக்குள்ள எவ்வளவு மூட நம்பிக்கை இருக்கு தெரியுமா? இந்த மரத்தை வளர்த்து எடுக்கிறதுக்கு நம்மளுடைய மண்ணில் வந்து அதுக்கான சூழலை ஏற்படுத்துறதே இல்லை. பேய் மரம், ஆவி மரம், இப்படி பல பேர்களால இந்த மரம் வந்து மக்கள் இடத்துல இருந்து ரொம்ப விலகி போயிருச்சு. ஏன்னா இன்னைக்கு நமக்கு சக்கரை வந்துருச்சு, பனை வெள்ளமோ எதுவும் பயன்படுத்தாதனால இந்த மரங்களுடைய உண்மை தேவை நமக்கு புரியலாம். சரிங்களா? அரசு வந்து இது அவசியம் வந்து வலியுறுத்தணும், அந்த ஒப்பந்தக்காரர்களுக்கு வழிமுறைகளை சுட்டி காட்டணும். அதே மாதிரி பொதுப்பணித்துறைக்கு வழிகாட்டுதல் கொடுக்கணும். அதாவது ஒரு நீர்நிலைனா அந்த நீர்நிலை வந்து ஒரு பல்லுயிர் சார்ந்த இடம். அந்த பல்லுயிர் சார்ந்த இடத்துல வந்து தாவரங்கள் அவசியம். தாவரங்கள் இருந்தாதான் அந்த தாவரங்களை சார்ந்து வாழக்கூடிய பூச்சிகள் வரும், பூச்சிகள் சார்ந்தக்கூடிய பறவைகள் வரும். அந்த பறவைகள் சார்ந்து வாழக்கூடிய இன்ன பிற விலங்குகள் அங்க இருக்கும். இதுல நம்ம கரைகள் முழுக்குமே மரங்கள் இல்லாம தாவரங்கள் இல்லாம துடைத்தடித்தது போல வந்து கரையை நான் மேம்படுத்துறேன்னு சொல்லி நம்ம இயற்கை அழிச்சுக்கிட்டு இருக்கோம். இயற்கை இருக்கக்கூடிய ஒரே பகுதி வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரியான ஊருக்கு புறப்பகுதிகளாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி நீர்நிலைகள், குளங்கள், குட்டைகள்ல தான் உயிர் சூழலே இருக்கு. எல்லா இடத்துலயும் மறுபடியும் ஆக்கிரமிக்கிறதுனால இங்கேயும் உயிர் சூழல் வந்து இன்னைக்கு வந்து அழிக்கப்பட்டு இருக்கு. நீங்க பார்க்கலாம், அந்த கரையை வந்து சுத்தப்படுத்துறேன்னு சொல்லிட்டு அங்க எத்தனை தாவரங்களை வந்து அழிச்சிருக்காங்கன்னு பாருங்க. இங்க பனை மரம்னா இங்க பாருங்க எத்தனை புற்களை, சரிங்களா, எத்தனை புற்களை வந்து அழிச்சு அந்த ஒரு பறவைகளுக்கோ இல்ல விண்ணப்பிற உயிரினங்களுக்கோ இருக்கக்கூடிய ஒரு வாழிட பகுதி வந்து அழிச்சிருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு பனை மரம், நேற்று பனை மரம், இன்னைக்கு வந்து தாவரங்கள். இப்படி முதல்ல ஒரு அறிவிப்பை விடுங்க. ஒரு கண்மாய் தூர் வாரதுன்னா என்ன, அங்க என்ன பணி நடக்கணும் அப்படின்றத தயவுசெய்து அரசு வழிகாட்டுங்க. இது இந்த இடமும் பசுமை பரப்பு இல்லைன்னா கண்டிப்பா உலகம் உலகம் வந்து வெப்பமாகறதுல வந்து யாராலையும் தடுக்க முடியாது. சரிங்களா? நான் வந்து ஊருக்குள்ள போய் நட்டேன்னா மின்சாரத்துறை மரத்தை வெட்டுது, ரோட்ல நட்டேன்னா தேசிய நெடுஞ்சாலை வந்து மரத்தை வெட்டுது, கண்மாய் கரையில வந்து நான் மரத்தை நட்டேன்னா பொதுப்பணித்துறை வந்து மரத்தை வெட்டுது. இப்படி எல்லா துறையும் சேர்ந்து எங்கேயும் மரம் வளர விடக்கூடாதுன்ற ஒரு முனைப்போட செயல்படுறதை விட்டுட்டு ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு கட்டமைப்பை வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல கண்டிப்பா அரசு ஏற்படுத்துன்றது என்னுடைய வேண்டுகோள். இப்ப இந்த பனைமரக்கன்றுகளை இந்த பனைமரக்கன்றை பார்த்தீங்கன்னா எப்படி நசுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிதான் வந்து நிறைய தன்னார்வர்களுடைய உழைப்பு வந்து இந்த மாதிரி நசுக்கப்படுறப்ப இது என்ன எதிர்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னா, பொது வேலைக்கு வர்றாங்க, பொது சேவை செய்யணும்னு சொல்லி வர்றாங்க. இது மாதிரியான விளைவுகள் நம்மளுடைய உழைப்பு இப்படி வீணா போகுதுன்றப்ப கண்டிப்பா அடுத்த முறை வந்து அவங்க வெளியில வந்து ஒரு பொது சேவை செய்யறதுக்கு வந்து யாருமே முன் வர மாட்டாங்க. அப்ப இது மாதிரியான செயல்கள் நமக்கு என்ன தூண்டுது அப்படின்னா, நீ பொது சேவைக்கு வராத, வந்து என்ன பண்ண போற, நீ மற்றவர்கள் மாதிரி திரையரங்கத்துக்கு போ, திரைக்காட்சிகளை பாரு, சந்தோஷமா இரு, ஒரு மாலுக்கு போ, விளையாடு, பொது சேவைக்குள்ள யாரும் வராதீங்கன்னு தான் இது எல்லாமே உணர்த்துது. இது மாதிரியான செயல்கள் வந்து உண்மைக்கே வந்து இனி இளைஞர்களோ இல்ல மற்ற பணிகள்லயோ ஆர்வத்தோடு ஈடுபட விரும்பக்கூடியவங்க கூட வரமாட்டாங்க. இந்த பொதுவா நீர்நிலைகள்ல தூர் வரக்கூடிய பணியை வந்து மழை காலத்துக்கு முன்னாடி செய்யறப்ப அழகா நம்ம கரைகள்ல இருந்து வேலை செய்யாம அந்த கரைகள்ல விட்டு கால்வாய்க்குள்ளே இறங்கி இயந்திரங்கள் பணி செய்ய முடியும். அது பிரச்சனை இல்லை. ஏன்னா தண்ணீர் ஓடக்கூடிய பாதையை வந்து தடைபடக்கூடாது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. கரைகள்ல மரங்கள் இருக்கு. இந்த மரங்கள் கொடுக்கக்கூடிய நிழல்னால வரக்கூடிய நீர் வந்து பாத்தீங்கன்னா எளிதில் ஆவியாகாம இங்க நிலத்துக்கு அடியில வந்து நீர் புகுவதற்கு ரொம்ப உதவியா இருக்கு.
ஆனா இங்க மழைக்காலம் தொடங்கிய பின்னாடி இவங்க கரைகள்ல நின்று கையை விட்டு எடுக்கிறப்ப இயந்திரங்களுடைய கைகளை கொண்டு அகற்ற முயற்சிக்கிறப்ப இங்க கரைகள் இருக்கக்கூடிய மரங்களை துச்சமாக எண்ணி அகற்றிடுறாங்க, இடைஞ்சலா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இது யார் மீது தவறு? அப்ப காலத்தே பயிர் செஞ்சு சொல்லியிருக்காங்க. அப்ப முறையான காலம் பார்த்து நீர்நிலைகளை பராமரிக்கணும், செம்பட்டிடணும். காலம் தவறிய எந்த ஒரு பணியும் வந்து பாத்தீங்கன்னா இயற்கையின் பேரிழப்பா தான் இருக்கும். இந்த மாதிரி அழிவுகளை தொடர்ந்து அரசு துறைகள் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். இதுக்கு ஒரு வழிகாட்டுதலை கொடுங்க. மழை காலங்கள்ல இந்த மாதிரியான பணிகளை செய்யாதீங்க. ஏன்னா இந்த காலங்கள்ல நல்ல தாவரங்கள் நல்லா வளரக்கூடிய காலம். தாவரங்கள் நல்லா செழிப்பா வளர்ந்தாதான் அதை சார்ந்திருக்கக்கூடிய பல்லுயிர்கள் நல்லா செழிப்பா வாழும். அப்பதான் மழை பொழியும். இது எல்லாமே இருக்கு. இத பாத்தீங்கன்னா இந்த பனைமரம் நசுக்கப்பட்டுருச்சு. இப்போ வந்து இதை நிமித்துறது கஷ்டம் இருக்குது. ஸோ இந்த மரம் வந்து இன்னைக்கு சாய்க்கப்பட்டுருச்சு. இதுக்கப்புறமும் சாய்க்கப்படக்கூடாது அப்படின்னா இது மாதிரியான பணிகளில் ஈடுபடுறப்ப அந்த கிராமத்தினர், அதாவது பொது சேவை மனப்பான்மையுள்ள கிராமத்தின் உறுப்பினர்களை, சூழல் அறிவு கொண்ட கிராம உறுப்பினர்களை இந்த மாதிரி பணிகள்ல அழைத்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய அறிவுரைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி இல்லைன்னா இங்க இருக்கக்கூடிய தன்னார்வ அமைப்புகள், தொண்டு நிறுவனங்களை வந்து இந்த கண்மாய் சீரமைப்பு பண்ணும் போது அவர்களிடத்தில் திட்டத்தை விளக்கி கூறி அதன் பின்பாக அந்த நீர்நிலையாகட்டும், குட்டைகளாகட்டும், இல்லை சாலை அமைப்பதாகட்டும், எந்த ஒரு பணியாகட்டும், அரசின் பணியிலையும் இது மாதிரியான ஒரு சூழலியலாளர்களை உள்ளே அரசு கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அங்கே எவ்வளவுக்கு எவ்வளவு சூழல் அழிப்பை குறைக்க முடியுமோ அந்த அளவிற்கு திட்டங்களில் இருந்து நம்மளுடைய திட்டங்கள் இன்னும் செம்மையாக சூழல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வகையில் இருக்கும். வெறுமன அரசு துறை, அதை சார்ந்த பொறியாளர்கள், அதிகாரிகள் மட்டுமே திட்டமிடனாலதான் இது மாதிரியான அழிவுகள் ஏற்படுது. சூழலியலாளர்கள்ல இந்த மாதிரி பணிகள்ல தயவு செய்து ஈடுபடுத்துங்க. அப்படி ஈடுபடுத்துறப்ப இது மாதிரியான அழிவு செயல்களில் இருந்து நம்ம அரசு துறை வந்து கெட்ட பேர் வாங்காம மக்களிடத்துல நல்ல பேர் வாங்கக்கூடிய இருக்கும். இன்னமும் சொல்றேன், அரசு பனைமரங்களை பாதுகாக்கிறதுக்கு நிறைய வழிகாட்டுதல்களை சொல்லுது. ஆனா துறை சார்ந்தவர்கள் அதை கிரவுண்ட் லெவல்ல வந்து எடுத்து போறது இல்லை, அதை நடைமுறைப்படுத்துவது கிடையாது. இப்படி நாங்கள் விதைத்து வளர்ந்த ஒரு பனைமரம், அதன் நிழலில், பனைமரத்தின் நிழலில் நாங்கள் இந்த சாலையில் பயணிக்க வேண்டும் எங்களுடைய ஆசை. ஆனால் இந்த பனைமரம் போன்றுதான் அந்த பனைமரங்கள் இருந்தன. ஆனால் இன்று அது இல்லை, நாளையும் இல்லை. அரசு முயற்சித்தால் மட்டுமே, அரசு அவர் சார்ந்த துறைகளுக்கு வழிகாட்டினால் மட்டுமே இந்த பனைமரமும் என் பேரை பிள்ளைகளுக்கும் இல்லை உங்கள் பேரை பிள்ளைகளுக்கும் நிழல் தரக்கூடிய ஒரு மரமாக வளரும் என்பது புரிஞ்சுக்கணும். தயவு செய்து நீங்க பாருங்க, நீங்க வச்சு வளர்ந்த பனைமரம் இவ்வளவு பெருசா பாக்குறப்ப உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீங்க இந்த காணொலியில பார்க்கலாம், எத்தனை இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா மண்வெட்டி, கடப்பாறை, கொத்துவானை எல்லாத்தையும் தூக்கிட்டு குழந்தைங்க வந்து எல்லாருமே ஆர்வமா பள்ளிக்கு படிக்கிற குழந்தை, ஒரு பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சிறார் வந்து மண்வெட்டியை தூக்கிக்கிட்டு காலை 6 மணிக்கெல்லாம் களப்பணிகளில் ஈடுபடக்கூடிய இளைஞர்கள், சிறார்கள் மண்வெட்டி, கடப்பாறை, கொத்துவான்களை எடுத்துக்கொண்டு இந்த கரைகளில் அவங்களுடைய முழு பலத்தையும் கொடுத்து வேர்வை சிந்தி இந்த விதைகளை விதைச்சு சுத்தம் இல்ல, ஒவ்வொரு ஆண்டும் அதை பராமரிக்கக்கூடிய பணிகள்ல, அதை ஆவணப்படுத்தக்கூடிய பணிகள்ல, அது எப்பவுமே குழந்தை மாதிரி இங்கிட்டு போயிட்டு வரப்பெல்லாம் இது நான் வச்ச மரம் வளர்ந்துகிட்டு இருக்கிறத ஒவ்வொரு அணுவா ரசிச்சுக்கிட்டே இந்த மரத்தை வளர்த்திருக்கோம். ஆனால் 5 ஆண்டுகள் கடந்து வளர முடியாம இன்னைக்கு ஒரு தவறுதலான வழிகாட்டுதல் மூலமாக இந்த மரங்கள் இல்லாம போயிருச்சு. நாளைக்கு இந்த மரத்துக்கு இதே ஆபத்து வரும். அதுக்கு முன்னாடி தயவு செய்து ஆட்சியாளர்களே உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து இந்த மரத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வழிமுறைகளை உங்களுடைய துறை சார்ந்த நண்பர்களுக்கு கொடுங்க. அப்பதான் மக்களுக்கு உங்கள் ஆட்சி மீது நம்பிக்கை வரும். மக்களுக்கு விடுங்க, எங்களை போன்ற
சமூக பணி செய்யக்கூடிய இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை பிறக்கும் அரசின் மீது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க, இந்த பனை மரங்களை பாதுகாக்கிறதுக்கு வழிகாட்டுதல் கொடுங்க. இன்னொரு விஷயம் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கு. அது ரொம்ப பெருமையா நாங்க சொல்லுவோம். என்ன அப்படின்னா, நாங்க பனை விதை விதைக்கிறப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த விளாச்சேரி கண்மாய் கரைகள்ல பனை மரங்கள் இல்லைன்னு சொல்லணும். இப்ப இந்த பனை மர விதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, நாங்க பனங்காட்டுக்குள்ள போய் இங்க இருந்து 40-50 கிலோமீட்டர் கடந்து பனைமர காடுகள்ல அங்க பாம்புகள், பூரான்கள், பல்லிகள் இதுகளுக்குள்ள நுழைந்து அந்த விதைகளை சேகரிச்சு வாகனத்துல ஏற்றிக்கொண்டு 10,000-20,000 போன்ற விதைகளை நாங்க இங்க கொண்டு வந்து சேர்த்து அதை குழி தோண்டி புதைச்சு வச்சு அந்த கன்றுகள் முளைப்பதற்கு 1 வருஷம், அது மண்ணை விட்டு வெளியில முளைச்சு வர்றதுக்கு, அது வெளியில பாக்குறதுக்கு, அந்த குருத்து வெளியே பாக்குறதுக்கு 1 வருஷம். அந்த 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த வளர்ச்சி. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆண்டுகள் நெருங்கிய தருணத்தில் இவ்வளவு பெரிய வளர்ச்சி இன்னைக்கு கொலை செய்யப்பட்டிருக்கு. அதனால இந்த கரைகள்ல இன்னைக்கு பனைமரம் இருக்குன்னா அது இளைஞர்களுடைய உழைப்பு தான். சரிங்களா? ஒரு தன்னார்வலுடைய பல தன்னார்வல் இணைந்து செய்யக்கூடிய ஒரு பணி. அப்ப இங்க இருந்த பனைமரங்கள்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளே எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திட்டோம். இன்னைக்கு திரும்பவும் பனை மரத்தை அறிமுகப்படுத்துறோம். அது அதோட சொந்த நிலத்துல வளர விடுறோம், வளர பழக்கப்படுத்துறோம். அப்ப அது காலதாமதம் ஆகுது, மெதுவா வளருது. வளர்ந்ததுக்கு அப்புறம் இப்படி புடுங்கி போட்டுடுறோம். இது நியாயமா? யோசிச்சு பாருங்க. பனைமரமே இங்க இல்ல, நாங்க பனைமரத்தை மீண்டும் இங்க உருவாக்கம் செஞ்சிருக்கோம். அப்ப உருவாக்கம் செய்யக்கூடிய அந்த விஷயத்தை பாதுகாக்கணும். அப்ப இந்த பனைமரங்களை பாதுகாக்கிறதுக்கு சில வழிகாட்டுதல்கள் கண்டிப்பா அரசு கொடுத்தே ஆகணும். பார்க்கலாம், இந்த மரம் எல்லாம் திரும்ப முளைக்குமான்னு தெரியல, நையப்பட்டுருச்சு. மழை நீங்க இந்த ஒரு வண்டி பாதையில நாங்க இந்த வண்டி பாதையில இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. நாங்க பேசிக்கிட்டு இருக்கப்ப நிறைய பேர் மக்கள் போயிட்டு வந்துட்டே இருந்தாங்க. எல்லாருக்கும் யாரும் இதை பற்றின பெருசா கவலை கொள்ளல. ஏன் இந்த 2 பேர் மட்டும் இங்க படம் எடுக்கணும் அப்படின்றது என்ன அவசியம் இருக்கு? எங்களுக்கும் இதை பற்றி எந்த கவலையும் இல்லாம நாங்க கடந்து போயிடலாமா இல்லையா? அதுதான் இங்க பல லட்சம் பல கோடி பேர் இருந்தாலுமே இது மாதிரியான சமூக செய்ய செஞ்சு ஊருக்காக உழைத்திட நன்று அப்படின்ற விஷயத்த கையில் எடுத்து வெளியில வர்றவங்க பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணிடலாம். அதனால தயவு செய்து வெளியில வர்றவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி அரசு துறைகள் நடந்துக்கணும்ன்றதான் எங்களுடைய வேண்டுகோள். அது போக பாத்தீங்கன்னா, இது நான் இந்த ஒரு கண்மாய்க்காகவோ இந்த ஒரு கால்வாய்க்காகவோ நான் பேசல. இது உலகத்தின் ஒட்டுமொத்த கால்வாய்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் தான் என்னுடைய குரலா இருக்கு. இப்ப இங்க நடைபெற்ற ஒரு பனை அழிப்புன்றது இங்க பக்கத்துல வேற எந்த கண்மாய்களுக்கும் நடக்கலன்றது அங்கேயும் நடக்குது. அங்கேயும் இதே மாதிரி போய் குரல் கொடுக்கிறோம். காதுக்கு வர்றப்ப உடனே போய் நிறுத்துறோம், வழிகாட்டுறோம். இது எல்லா நேரங்களிலும் சரிவரமான கிடையாது. அப்ப மாவட்ட ரீதியான யார் தலைவர்களோ, அது ஆட்சியராக இருக்கலாம், மாநகராட்சி எல்லைக்குள்ள ஆணையர்களாக இருக்கலாம், இல்லை ஒரு மாநிலத்துக்கு அப்படின்னா முதலமைச்சராக கூட இருக்கலாம். சரிங்களா? அப்ப எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுடைய துறைகளுக்கு இயற்கை பாதுகாக்க வலியுறுத்துங்க. நீங்க வழிமுறைகளை சொல்றீங்க, ஆனா அவங்க பின்பற்றுறது பாத்தீங்கன்னா பழமையான வழிமுறைகளை தான் பின்பற்றுறாங்க. அதே போக்குல தான் இருக்காங்க. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு எளிதா வேலை முடியுது. எளிதா அந்த வேலையை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போறாங்க, அந்த டெண்டர் முடியணும் அப்படின்ட்டு. எங்களுடைய கோரிக்கை, எந்த ஒரு பணியாகட்டும் அதில் இயற்கை நலன் மிகுந்து இருக்கணும். சரிங்களா? இது விவசாய நலன் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு பணி. கால்வாயை தூர்வாடுறது சரி, விவசாயம் கண்டிப்பா செழிக்கணும், தப்பே கிடையாது. அதே சமயம் இந்த விவசாயம் இன்னும் 1000 ஆண்டுகள் செழிப்பா இருக்கணும்னா இது மாதிரியான தாவரங்கள் இந்த கால்வாய் கரைகள்ல எப்போதுமே இருக்கணும், நிலைத்து இருக்குன்னாதான் அந்த நீர் ஓடக்கூடிய நீரும் வற்றாது இருக்கும். இல்லைன்னா இந்த கால்வாய்களோ கண்மாய்களோ ஆறுகளோ தூர்ந்து போய்விடும். அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு தூர்வாரினாலும் தண்ணி வரவே வராது. தயவு செய்து கரை மரங்களை அரசு
அகற்றுவதை முற்றிலுமா நிறுத்தணும். நீங்க ஒரு அரசாணையை பிறப்பிக்கணும். நீர்நிலைகள் இருக்கக்கூடிய எப்படி கட்டிடங்களை வந்து அகற்றுவதற்கு நீதிமன்றங்களோ அரசு துறைகளோ முயற்சி எடுக்குதோ, அதே சமயம் மரங்களை அகற்றக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அரசாணையை நீங்க உடனே பிறப்பிக்கணுன்றது எங்களுடைய வேண்டுகோள். விதைகளை வந்து பனை விதைகளை விதைச்சோம், அது முளைச்சிருக்கு. ஆனா இந்த விதைக்கு பக்கத்திலேயே கிட்டத்தட்ட 1 அடி 2 அடி தொலைவிலேயே தான் வந்து வரிசையை நாங்கள் விதைகளை விதைச்சே வந்தோம். ஆனா முளைத்திருக்கக்கூடியது பாருங்க, இங்கே ஒண்ணு முளைச்சிருக்கு, இங்கே ஒண்ணு முளைச்சிருக்கு. அது பிற்பாடு இங்க எல்லாம் இல்ல. இங்க இருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 அடிக்கு வந்து எந்த பனையும் முளைக்கல, உள்ள முளைச்சிருக்கு. அப்ப இதுக்குமான இடைவெளி பாருங்க எவ்வளவு தூரம் இருக்கு. வாங்க பார்க்கலாம். இப்படி ஒரு தொலைவு பாருங்க, இது பாதை சரிங்களா, இப்படி தொலைவுகள் இருக்கு. பொதுப்பணித்துறை மட்டும் சொல்றது வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய நிலம் வந்து அது வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. WR எழுதி பாருங்க, நீங்க வந்து பார்க்கலாம். இந்த ஜூம் பண்ணி காமிங்க. அந்த கல்லு தான். ஸோ அந்த கல்லு வந்து பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பொதுப்பணித்துறையுடைய இடம் இருக்கு. ஆனா இந்த சாலைக்கும் அந்த இடத்துக்கு நடுவே வந்து பாத்தீங்கன்னா நீர் போறதுக்கு அவங்க நீர்வழி பாதையை உருவாக்கி வச்சிருப்பாங்க விவசாயிகள். அதுல இருந்து அவங்களுக்கான நீரை வந்து கொண்டு போவாங்க வயல்வெளிக்கு. அப்ப நம்ம மரக்கன்றுக்கு அங்கிட்டும் விதைக்க முடியாதுன்னா அங்கிட்டும் அவங்க முறையை பராமரிக்கப்ப அதை பிடிக்க எழுந்துருவாங்க. இங்கிட்டு பொதுப்பணித்துறை இடம் இருக்கு, முழுமையா இருக்கு, அதிலும் வந்து பாத்தீங்கன்னா நடுவதற்கு மறுக்கிறாங்க. இப்படி 2 கரைகளிலும் வந்து பாத்தீங்கன்னா தாவரங்களே இருக்கக்கூடாது அப்படின்னா இது எப்படி வந்து அப்புறம் எங்க போய் தான் மரங்கள் நடுறது? இங்க இருந்து மரங்களே இல்லை. பனை மரங்கள் விளைச்சிருக்கீங்களா? விளைச்சதுதான், ஆனா இல்ல சரிங்களா. இதெல்லாம் வந்து காலப்போக்கில் வந்து எடுத்துருப்பாங்க, கிழங்கா இருக்கிறப்பவே வந்து பிடுங்கி போட்டிருப்பாங்க. இங்க பாருங்க, நாங்க விதைக்கிறப்ப இது மாதிரியான எந்த ஒரு கம்பங்களும் கிடையாது. இதெல்லாம் பின்னாட்கள்ல வந்தது. அப்ப இது இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் மூலமா வந்து நாளைக்கு இந்த பனை மரங்கள் வந்து ரொம்ப வளர்றதுக்காக ரொம்ப போராடும். ஏன்னா சாலை விரிவாக்கத்துல கண்டிப்பா அதெல்லாம் காணாம போயிருமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா பொதுப்பணி இடம் அவ்வளவு தூரம் இருக்கிறனால நாளைக்கு பெரிய சாலையை அதை வந்து அறிவிக்கலாம். அப்ப ஒரு கரையில அந்த மரம் இருந்தது அப்படின்னா அது காலம் அதிகமா இருக்கும். இதுகளுக்கெல்லாம் வந்து எவ்வளவு காலம்ன்றது தெரியல. ஆனா பொதுப்பணித்துறை என்ன சொல்றாங்க, வலியுறுத்துறாங்கன்னா நீங்க இந்த பக்கம் நடுங்க, அந்த பக்கம் நடாதீங்க அப்படின்றாங்க. 2 கரைகளும் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியா இருக்கும். மாறா வந்து ஒரு பக்கமே நடுறது வந்து என்னைக்குனாலுமே வந்து காணாம போயிடுச்சுன்னா அது யாருக்கும் இந்த உழைப்புலாமே யாருக்கும் போக தெரியாது. பனை மரங்கள் அழைக்கப்பட்டுச்சு பாருங்க, காஞ்சிருச்சு. இதெல்லாம் காஞ்சி நிக்குது, செத்துருச்சு. இது நசுக்கிட்டாங்க, இங்கே நசுக்கிட்டாங்க, இது நசுக்கிட்டாங்க, நசுக்கிட்டு போட்டுருக்காங்க. வளருது, இங்க வளருது. இதுக்கெல்லாம் வண்டி சக்கரம் போயிருக்கு. இந்த ஓடக்கூடிய சக்கரத்தை இன்னும் ஒரு அடி தள்ளி ஓட்டிருந்தாங்கன்னா அந்த மரம் எந்த பாதிப்பும் ஆயிருக்காது. அவங்களுக்கு தெரியறது இல்லை இந்த மரத்தை அகற்றக்கூடாது அப்படின்னு.